போன வாரம் மதியம் 1 மணிக்கு சொமாட்டோவில் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். அந்த பையன் 2:15 மணிக்கு கொண்டு வந்தான். எனக்கு நான் செம்ம காண்டு. வந்த பையனை கத்திட்டேன். ஏன்டா அவனுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா? மனுஷன் அவன் பசியில் உட்காந்துருக்கான். 1.5 மணி நேரம் லேட்டாக வர ஈரன்லாம் பேசி விட்டேன். அவனை 100 சாரி கேட்டான். அப்போ கூட நான் கோவத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் திட்டிக்கிட்டே இருந்தேன். இல்லை சார், வண்டி ரிப்பேர் சார். இந்த பார், நொண்டி காரணம்லாம் சொல்லாத. வண்டி ரிப்பேர், குண்டி ரிப்பேர்னு போடான்னு சொல்லிட்டு வந்த பையனுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம அமுச்சு விட்டேன். நேற்று நைட்டு 1:30 மணிக்கு மகாராஜா படம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரேன். ஒரு பையன் ரோட்டில் உட்காந்து வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். மச்சான் வாடா, அந்த சாப்பாடை கொண்டு இந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றா, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, லேட்டாக போனால் கத்துவார்றா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த சாப்பாடை யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அப்போ தாங்க என்னோடய தப்பை நான் உணர்ந்தேன். தயவு செய்து நீங்களும் ஆர்டர் பண்ண சாப்பாடு லேட்டாக வந்தால் அந்த பசங்களை கத்தாதீங்க. இடையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்களும் மனிதர்கள் தானே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.